பெல்சியா கிச்சன் வாங்க. இன்னைக்கு நம்ம புரோட்டா செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புரோட்டாக்கு நம்ம மைதா மாவு 2 பாக்கெட் போடுறோம். எண்ணிக்கை ஜாஸ்திங்கிறதுனால இன்னைக்கு 2 பாக்கெட் போட்டு செய்ய போகிறோம். இப்போ நம்ம உப்பு 1 ஸ்பூன் போடுறோம். இப்போ நம்ம ஒரு முட்டையை உள்ளே ஊற்றுறோம். ஒரு முட்டை போதுமானது. இப்போ இப்படி பிணையிறோம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிணையிறோம். ஏன்னா ஒட்டுக்க தண்ணி ஊற்றிட்டோம்னா குழு குழுன்னு ஆயிரும். அதனால நம்ம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிணையிறோம். சப்பாத்தி போடுற மாதிரி தட்டி வச்சுக்கலாம். முட்டை போட்டிருக்கிறதுனால அது இலக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி குழி மாதிரி பறித்து வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் தான் இதுக்கு அதிகமாக தேவைப்படும் புரோட்டாக்கு. எண்ணெய் ஊற்றி நல்லா பிணையணும். இது நம்ம வீட்லேயே சட்டிலேயே எப்பவும் போல் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கலாம். தரையில் தான் போட்டு பிணையணும்னு இல்லை. ஒரு சிலர் டைல்ஸ் கல் இருந்ததுன்னா டைல்ஸ் நல்லா சோப் போட்டு கழுவிட்டு அதில் போட்டு நல்லா தேய்ப்பாங்க. இப்போ நமக்கு அப்படி இல்லை, வசதி இல்லாதவங்க இப்படி சட்டிலேயே நல்லா பிணைஞ்சிக்கலாம். இதில் பிணையிறது தான் லேட் ஆகும். பிணையிறது தான் நம்ம விஷயமே. பிணையிறதுல தான் எண்ணெய் ஊற்றி ஊற்றி பிணையணும். இப்போ திரும்ப நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெய் சேர்த்து பிணையணும். அது சாஃப்டாக அப்போ தான் நல்லா சாஃப்ட் கிடைக்கும். இப்போ பிணைஞ்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா எண்ணெயிலேயே அப்படி ஊறட்டும். எண்ணெய் ஊற்றலாமா வேண்டாமா? இப்போ நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு. ஊறுற பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி இப்போ லைட்டாக கொஞ்சம் பிணைஞ்சிக்கலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே பஞ்சு போல். உருண்டை இப்படி அமுக்கும் போது ஒரு உருண்டை வருது. அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி செய்யும் போதே ஒரு பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். அப்படியே உருண்டை பிடிச்சோன்னா கணக்கு வரும். அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சா நம்மளுக்கு போதுமானது. அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ பூரி கட்டை வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே வீட்டு முறைப்படியே அதுலேயே அழகாக எப்படி புரோட்டா போடுவதுன்னு சொல்லி தான் காட்டிகிட்ருக்குறோம். மற்றபடி கடையில் செய்கிற மாதிரி நம்ம கெமிக்கல் சோடாப்பு இந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கல. கொஞ்சம் எண்ணெய் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக செஞ்சுருக்கோம். அதனால் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். இதை பார்த்து நீங்கள் பாருங்கள் எப்படி தட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் டைல்ஸு அந்த மாதிரி இருந்ததுன்னா மொத்தமாக போட்டு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அப்படி இல்லைன்னா இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா கூட தட்டி பாய் மடக்கிற மாதிரி சுருட்டி
இவ்வளவுதாங்க. இந்த மாதிரியே போட்டு போட்டு எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான், வீட்லேயே எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ராவிக்கோங்க. எண்ணெய் ராவி செய்யும்போது அது நல்லா ஒரு அந்த மாவை அப்படியே விரிக்கும் போதே அப்படியே ஒரு கண்ணாடி பாய் மாதிரி மாவுலேருந்து அப்படியே பார்த்தாலே எல்லாம் தெரியும் பளிச்சுன்னு. அந்த மாதிரி சைனிங்காக வந்துடும். பாருங்க, இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த புரோட்டா மாவை இப்படி வச்சு நல்லா விரிச்சு விடுங்க. கையை வச்சு கட்ட தேவையில்ல. நமக்கு எந்த அளவுக்கு கையை வச்சு விரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நம்ம எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் நல்லா வேக வைக்கணும். திருப்பி போடுறோம். திருப்பி போட்டு அப்பவும் நம்ம எண்ணெய் ஊற்றணும். இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோம். வெந்துருச்சு, அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற புரோட்டாவை வச்சு இப்படி சேவ் அமுக்கணும். அப்போதான் அந்த வெடிப்பு வரும். நம்மளுக்கு பன் புரோட்டா புரோட்டானாலே அந்த வெடிப்பு வரணும். பாருங்க, பன் புரோட்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.